வணக்கம் மக்களை இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இந்த எங்களுடைய பிரதேச மக்களுக்கு சொல்லி திருந்தாத ஒரு விடயமாக இருக்கக்கூடிய இந்த குப்பை பிரச்சனை. ஒரு பக்கம் இந்த குப்பை மேடுகள் எறிவது, மருத்துவ கழிவுகள் குப்பையோடு சேர்ந்து எறிவது என்று ஒரு சாரார் தங்களுடைய கவலைகளை தெரிவித்துக் கொண்டாலும், இன்னொரு பக்கமும் இந்த வீதிகளிலே குப்பைகளை போடுவது, வீதிகளை அசுத்தமாக்குற செயற்பாடுகளை அவர்கள் மிக கனகச்சிதமாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம், இலங்கையிலே இருக்கு, பலரும் கருத்து தெரிவிக்கக்கூடிய விடம், இலங்கையிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மிக மோசமான கழிவகற்றல், சுகாதாரம், பொது இடங்களில் தூய்மையின்மை இருக்கக்கூடிய மாவட்டமாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார். அண்மையிலே இந்த கண்டி தலதா மாளிகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வீதிகளிலே குப்பைகள் இருக்கும்பொழுது அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுகிறது. அதே போல புனிதத்துவம் மிக்க பிரதேசமாக இருக்கக்கூடிய கண்டியிலே இவ்வாறு குப்பைகள் அகற்றப்படாமல் பொதுமக்கள் ஒரு சுகாதாரத்தன்மை அல்லது சமூக நோக்கோடு செயற்பாடு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அதுபோல தமிழர்களுக்கும் ஒரு பிரதேசமாக யாழ்ப்பாணத்திலே புனிதம் சார்ந்த பல்வேறு விடயங்கள் இருக்கும்போது நாங்களே இவ்வாறு இருக்கிறோம் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருக்கு. இன்றைக்கும் வீதியோர குப்பைகள் என்னதான் நாங்கள் கூறிக்கொண்டிருந்தாலும், அரசியலிலே கூட மாற்றங்கள் வந்தாலும், இந்த மக்கள் மனதிலே மாற்றம் என்பது ஏற்படுகிறதாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த வீதிகளிலே கொண்டு கொட்டப்படக்கூடிய குப்பைகளாக இருக்கட்டும், சிறுவர்களுடைய கழிவுகளாக இருக்கட்டும், அதே போல இந்த பேக்காக கொண்டு விடியற பார்த்தா நாங்கள் இந்த ஏழிய இந்த சோக்கு விரைக்க பார்த்தா வீதிகள் எங்கும் நிரப்பி விடப்படும். அவற்றை இந்த நாய்கள் இழுத்து திரிவது, விலங்குகள் இழுத்து திரிவது, வீதி முழுக்க அந்த குப்பைகள் சிதறி காணப்படும் பொழுது அந்த வீதியால் செல்ல முடியாத ஒரு துர்நாற்ற நிலை உருவாகுது. அப்ப இந்த விடயங்களை பார்க்கும்பொழுது பல்வேறு இடங்களில் நாங்கள் கண்கூடாக பார்த்த விடயங்கள், இந்த கார்ல வாராக்கள், நல்ல பெரிய வாகனங்கள்ல வாராக்கள் அப்படியே காருக்கு இருந்து அந்த பாசல தூக்கி வழி காருக்கு இருந்து வேன்களுக்கு இருந்து கயசுகளுக்கு இருந்து தூக்கி போட்டு போகக்கூடிய, அப்ப படித்த மக்கள் தங்களுடைய கழிவகற்றல் முறைகளை என்னவாறு செய்கிறார்கள் என்பதுதான் நீங்க ஒரு கேள்வியா இருக்கு. சாதாரண மக்கள், கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் சமூக நோக்கோடு செயற்படும் போது இந்த படித்தவர்கள் என்று தங்களை ஒரு கார், வீடு, அது இது காட்டிக்கொண்டு டையையும் கட்டி புல் சிலிப்பில் அடிச்சு இங் பண்ணி கொண்டு தெரியக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளா இது? குறிப்பாக அரசு உத்தியோகம் இருப்பவர்கள் இந்த விடயங்களில் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள். அதை தாண்டி இப்பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் சீசன் ஆரம்பிச்சு, அப்ப எங்க பார்த்தாலும் ரம்புட்டான் ரம்புட்டான் கடைகளை வீதியோரங்களில் வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய வியாபார நோக்கம், விற்பனை நோக்கம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கடைகளை சூழ உள்ள பிரதேசங்கள் முழுக்க ரம்புட்டான் தோளாக இருக்கும். அதே போல ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் தோல் தான் வீதிகளிலே இருக்கு. வீதிகளில் வாகனங்களில் செல்பவர்கள் சாப்பிட்டு விட்டு அதை தூக்கி வீதிகளில் எறிந்து விட்டு செல்லக்கூடிய நிலைமை. அது ஒரு ஷொப்பிங் பேக்கரை கொண்டு டஸ்ட்பினுக்கு போடுறதோ, அல்ல வீட்டை கொண்டு போய் அதை கழிவுகளோட போடுறதுன்ற நிலைமை இல்லை. அப்படியே சாப்பிட்றதும் தோலை உரிச்சிட்டு வீதியில் எஞ்சால பக்கம் பாரான இல்லைன்னு பார்க்காம ரோட்டு பக்கமே எரிஞ்சிட்டு போடும். மங்குஸ்தானை போடுறது, மங்குஸ்தான் தோல் எல்லாம் வலிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் பொழுதும் இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் தோலை ஏன் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வி கூட இருக்கு. இன்றைக்கு மருத்துவ முறைகளிலே இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் போன்ற தோல் பல்வேறு நோய்களுக்கான பாதுகாப்பு அல்ல நோய்கள் இருந்து மீண்டு தரக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தக்கூடும். அதுங்களுடைய மக்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறோம். அந்த தெரியாத காரணத்தில் அவர்களை பற்றி வீதிகளில் இருந்து. எனவே இந்த சித்த மருத்துவத்தில் கூட இந்த தோல் நோய்களுக்கான ஒரு மருத்துவ பொருளாக இந்த மங்குஸ்தான் தோல் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கினை கட்டுப்படுது, அவர்களும் இந்த ரம்புட்டான் மங்குஸ்தானுடைய தோள்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று சில இடங்களிலே கூறப்படுகிறது. அப்ப அது தொடர்பான நாங்கள் அதை தொடர்பாக விவரமாக ஆராய்ந்து அந்த விடயத்தை ஒரு தலைப்பு பகுதியிலே கழிப்போம். அப்ப இப்படியான விடயங்கள் எங்கள் மத்தியில் அதிகரிக்கணும். அதை தாண்டி இந்த வெற்றில தூப்புறது, இந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் ஸ்டாண்டின் அந்த தேர் ஊத்துன ரோட் எல்லாம் சிவப்பு கலராக இருக்கும். இந்த செங்கம்பள விரிப்பு போல யாழ்ப்பாணத்தர் வாராக்கள் எல்லாருமே செங்கம்பளம் பிரிச்சு வரவேற்கிறது போல வெத்திலையை துப்பி 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 வச்சிருப்பாங்க. ஏன் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளவு காலம் பெயிண்ட் அடிக்கல என்று பார்த்தா எங்களுடைய ஆக்கள் வெத்திலையை துப்பி அந்த பஸ் ஸ்டாண்டையே சிவப்பு கலரா மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப தேர்தல் காலங்களில் அதுக்கு ரிங் ஷோ போட்டு உறைஞ்சி கழுவி வீடியோக்குள்ள போடுவது அரசியல்வாதிகள் செய்கிற நடவடிக்கைகள் அப்படி இருந்தாலும், அண்மையிலே தென்பகுதியிலே இந்த வெற்றிலை துப்பியவர்கள் என்ற பேரிலே, பொது இடங்களில் வெற்றிலை துப்பியவர்கள் என்ற பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டார். அப்ப நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம். இப்படியே எல்லா இடங்களையும் ஒவ்வொரு பேரா கைது செஞ்சு வந்தாங்கன்னா நகரம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். எனவே இந்த வெற்றிலை துப்புறது, எச்சில் துப்புறது, ரோட்டுகளில் போய் அங்கால பார்க்காம இஞ்சால பார்க்காம எட்டி ரோட்டு பக்கமா துப்புறது, பின்னால வரக்கூடிய ஆக்கள் முகத்துல துப்புறது, இந்த செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சமாச்சும் சமூக நோக்கோடு செயற்படுங்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் சொன்னது போலே இந்த பாதுகாப்பு, சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுமே பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே இந்த வீதிகளிலே எச்சில் துப்புவது என்பது நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலே இதற்காக எல்லாம் கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. ஒரு ஃபைன் மாதிரி அதற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் இன்றைய நாட்களில் எங்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லை அல்லது இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த எச்சில்களை வீதியில் துப்புவது, அது மாத்திரமில்லாமல் இந்த வெத்திலை அந்த உமிழ்ந்து விட்டு அதனை துப்புவது போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. சிலரை நாங்கள் பார்க்கின்ற போதும் நாங்கள் வாகனங்களில் சென்று கொண்டிருப்போம், பின்னால் யார் வருகிறார்கள் என்பதை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த வாகனத்தில் இருந்து அந்த
எச்சல்களை துப்புகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதனால் வந்து மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று வருகின்ற போது நாங்கள் மரம் செடி கொடிகளை வந்து நாட்ட வேண்டும். இன்றைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அது தொடர்பான எண்ணப்பாங்கு எங்கள் மத்தியில் குறைந்து கொண்டு வருகின்றது. நாங்கள் என்ன செய்கின்றோம், மரங்களை நாட்டுகின்றோம், ஆனால் அதற்கு வந்து பராமரிக்கின்றோமா அல்லது வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுகின்றோமா என்று சொல்லி பார்க்கின்ற போது வினாக்குறியான ஒரு விடையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே வந்து நாங்கள் அவற்றையும் வந்து பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாங்கள் வீதியோரங்களில் பார்க்கின்ற போது காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னராக வந்து வீதியோரங்கள் சரியாக ஒரு நிலைமையில் இருக்கும். ஆனால் அந்த குப்பைகளை போடுவதற்கு என்று சொல்லி தனியான ஒரு கூட்டம் இருக்கும், தனியாக ஒரு நேரத்தையும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இரவு வேளைகளில் ஒரு 9 மணிக்கு பிற்பாடு வந்து வீதியில் யாரும் இருக்க மாட்டார்கள், அந்த நேரங்களில் கொண்டு போய் குப்பையை கொட்டி விடுவோம் என்று சொல்லி சிலர் நினைப்பார்கள். சிலரின் நாங்கள் பார்க்கின்ற போது அதிகாலை வேளைகளில் வந்து எழுந்து இந்த குப்பை கொட்டுவதற்காகவே அதிகாலை வேளைகளில் எழுந்து கொண்டு போய் வந்து ஒரு இடத்தில் போட்டு விட வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். இவ்வாறானவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது வந்து எங்களுடைய இந்த சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி செல்ல முடியாது என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் மற்றவர்கள் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் சரியாக நடக்க வேண்டும், ஆனால் அவர்கள் எழும்புவதற்கு முன்னராக நாங்கள் கொண்டு போய் அந்த குப்பையை கொட்டிவிட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் இருக்கின்ற வரைக்குமே வந்து இந்த சமூகம் இவ்வாறு தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைய நாட்களில் இந்த பிரதேச சபைகளால் அது மாத்திரமில்லாமல் பல இடங்களினால் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த கழிவுகளை வந்து சரியான இடத்தில் வந்து போடுவதற்கான வழிமுறைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கான ஒரு வழிமுறை இல்லை என்று சொன்னால் நீங்கள் பல கோணங்களில் சிந்திக்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு நேரான வழிமுறை இருந்தும் கூட நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்ற விதம் தான் வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போதும் இந்த உணவு கழிவுகள், பொலித்தீன் கழிவுகள் இவற்றையெல்லாம் தனித்தனியாக தரம் பிரித்து தரும்படியாக வந்து அந்த குப்பையை நாங்கள் கொடுக்கின்ற, அதாவது வந்து இந்த குப்பையை வந்து எடுப்பவர்கள் வந்து சொல்லியிருப்பார்கள். சிலர் என்ன சொல்லுவார்கள், நாங்கள் வந்து இதனை அப்படி தரம் பிரித்து தருவது வந்து கடினமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்வார்கள், அல்லது வந்து பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்வார்கள். அவ்வாறு இருக்கின்றமையால் வந்து அவர்கள் வந்து குப்பையை எடுக்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதை ஒரு பிரச்சனையாக்கி வந்து இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அந்த இடத்தில் வந்து கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அவ்வாறாக இருக்காமல் நாங்கள் உணவை உண்ணுகின்ற போதே உணவை உண்டுவிட்டு அந்த கழிவுகளை போடுகின்ற போதே வந்து நாங்கள் பொலித்தீனை தனியாக, உணவு கழிவுகளை தனியாக இவ்வாறு போடுகின்ற போது அந்த உணவு கழிவுகளை எடுப்பதற்கு இலகுவாகவும் இருக்கும், அல்லது இந்த பொலித்தீன் போன்ற பல விடயங்களை வந்து திரும்பவும் மீள் சுழற்சி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். மீள் சுழற்சி செய்வதனூடாக வந்து அதுவும் ஒரு பயன்படுத்தப்படக்கூடிய வகையில வந்து இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லா கழிவுகளையும் ஒரே நேரத்தில் போடுகின்ற போது அதனை தனியாக பிரிக்க முடியாது. அது நாங்கள் நிலங்களுக்குள் அல்லது வந்து புதைக்கின்ற போதோ அல்லது வந்து நாங்கள் கொண்டு போய் கடலுக்குள் வந்து கொட்டுகின்ற போதோ அந்த பொலித்தீன் கழிவுகள் வந்து பல வருடங்களுக்கு உட்காத ஒரு நிலை இருக்கின்றது. இதனால் வந்து எங்களுக்கு அதிகளவான பாதிப்பு இருக்கின்றது. நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த பொலித்தீன் நிலத்துக்கடியில் நாங்கள் போட்டாலும் வந்து அது உட்காமல் இருக்கிறது என்று சொல்லி. இதனால் வந்து இந்த நீர்நிலைகள் நாங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு கூட அதிகமான பாதிப்புகளை உள்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த பொலித்தீன் கழிவுகளை கொண்டு போய் இந்த கடலுக்குள் போடுவதனால் வந்து மீன்கள், அது மாத்திரமில்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இறக்கின்றன என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லுகின்றது. அது மாத்திரமில்லாமல் வந்து எங்களுக்கு இந்த குழாய் நீரூடாகவோ அல்லது வெவ்வேறு வழிமுறைகளினூடாக நீர் எடுக்கின்ற போதும் அதனை எடுப்பதற்கே அந்த பொலித்தீன்கள் வந்து பெரிய தடையாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் சாதாரணமான ஒரு விடயம் தானே என்று சொல்லி அதனை போட்டுவிட்டு சென்று விடுவோம். ஆனால் அதனால் எதிர்கால சந்ததியினர் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதை வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் வந்து பிறரை பாதிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது மற்றவர்களுடைய மூக்கு நுனிவரைக்கும் தான் எங்களுடைய சுதந்திரம் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே வந்து இவை அனைத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழலில் நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதனூடாக நாங்களும் சுத்தமானவர்களாக, சுகாதாரமானவர்களாக வாழக்கூடியதாக இருக்கிறது. இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமா. அப்ப இந்த சுகாதார கழிவுகள் வரும்போது இந்த காக்கேதீவு வீதியை பார்த்தீர்கள் என்றால், இங்கே நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சூழல் கழிவுகள், இந்த கழிவுகளை கொண்டு இந்த காக்கேதீவு வீதியில இந்த போலி ரஜி கடைக்காரர் ரஜி கடையில் வச்சிருப்பவர்கள் அந்த கழிவுகளை கொண்டு வந்து இரவோடு இரவாக வீதிகளின் இருமரங்களையுமே கொட்டி விட்டு செல்கிறார். அந்த வீதியால் செல்ல முடியாத அளவுக்கு துர்நாட்டம் இருக்கு. அப்ப எங்களுடைய சமூகம் எப்படியான ஒரு சுயநலமான சமூகமாக மாறுகிறார்கள். அடுத்தவன் பக்கத்துல சேர்த்து அழுது புரண்டு அவன் என்னவா போனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு நல்லவர்களாக வசதியோடு வாழ வேண்டும், நான் எனது குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் காணும் என்ற ஒரு நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தை மறந்து, தங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், அண்ணன் தம்பி இருக்கிறார்கள், தங்களுக்கு என்று ஒரு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் திருமணம் கட்டி குழந்தை பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி உயிர் விடுவது மேலென நினைத்தும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களம் சென்ற பல வீரர்களை இந்த மண்ணுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சமுதாயம் தான்
இன்றைக்கு நான் மட்டும் வாழ்ந்தால் காணும் என்ற நிலைமையோடு வாழ பழகி இருக்கிறார்களா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். எனவே நாங்கள் அடிக்கடி கூறுவதால் நாங்கள் மட்டும் வாழ்வதற்கு இந்த பூமி இல்லை என்பதை முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயமும் சுற்றி சுற்றி ஏதோ ஒரு விடயமாக எங்களைத்தான் மீண்டும் வந்து தாக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வீதிகளிலே செல்லும்போது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த பாமர மக்களும் சரி, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களும் சரி, இந்த குப்பைகளை வந்து ஒழுங்கான முறையில் அகற்ற முயற்சிக்கிறார்கள், அகற்றி கொண்டுதான் இருக்காங்க. ஆனால் இந்த படித்தவர்கள், பட்டதாரிகள் என்று கூறக்கூடியவர்கள், பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்று கூறக்கூடியவர்கள், புல்சிலிப்புகளோட கையில கட்டி கொண்டு சூவலை போட்டு கொண்டு காரில் போகக்கூடியவர்கள் தான் இந்த கார்களில் போய்க்கு இந்த குப்பையில சொப்பின்ற கட்டி கொண்டு வந்து வீதிகள் நீர்மரங்கிலும் போடக்கூடியவர்கள். அவற்றை நாங்களும் பார்க்கக்கூடிய இருக்கு. இன்னும் சில கிராமங்களில் இன்றைக்கு இளைஞர் அமைப்புகள் ஒரு உத்வேகத்துடன் இந்த குப்பைகளை போடுபவர்களை கண்காணித்து அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போய் அவையின் வீட்டு வாசல்லையே போட்டு அவைகள்கிட்ட கொடுக்கக்கூடிய நிலைமையில் சில இளைஞர் அமைப்புகள் சில கிராமங்களில் எடுத்துக்கொண்டு இவற்றை ஒரு வன்முறையாக பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய இந்த மனோநிலைக்கு இப்படியான செயற்பாடுகள் அவர்களை திருத்துவதற்கான செயற்பாடாகவும் இருக்கலாம் என்றும் எங்களுக்கு முன்ன தோன்றும். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூற முயற்சிப்பது என்னவென்றால், இந்த சமூகம் என்பது எல்லாரும் வாழ்வதற்காகத்தான் இருக்கிறது. நாங்கள் சாதாரணமாக குப்பைகள் என்று கட்டி போடக்கூடிய பொலித்தீன்களை ஒன்று எத்தனையோ மாடுகள் இறந்து போவதை நாங்கள் தினம்தோறும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்த குப்பைகளை வீதிகளிலே இழுத்து போட்டு அந்த குப்பைகளிலே வலிக்கு விழுந்து எத்தனையோ வீதி விபத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சாதாரண ஒரு குப்பை எத்தனை விபரீதமான செயற்பாடுகளை, அதுவும் மழைக்காலங்களில் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு தொற்று நோய்களை இந்த குப்பைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே நீங்கள் சுத்தமாக வாழ்வதற்காக அடுத்தவருடைய வாழ்க்கையை அசுத்தமாக்கி விடாதீர்கள். நாங்கள் மீண்டும் கூறுவது, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தான் வாழ்வோம் என்று வாழ்ந்த வீரர்களை பெற்றெடுத்த இந்த மண்ணில் நாங்கள் மட்டும்தான் வாழ்கிறோம் என்ற சுயநல சமுதாயமாக மாறிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி.